ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஒரு சிறுவனை ஏற்றி கொண்டு போகிறான். அவனது பேச்சொலியின் வட்டார வழக்கிலிருந்து அவன் தீண்டத்தகாத சிறுவன் என்று அறிந்ததும் மாட்டை கலட்டிவிட்டு வண்டியை குடை சாய்க்கிறான் வண்டிக்காரன். தாகத்துக்கு அந்த சிறுவன் தண்ணீர் கேட்கிறான். அதோ இதுதான் உனக்கான தண்ணீர் என சாலையோரமாய் பள்ளத்தில் தேங்கி கிடந்த மழை தண்ணீரை காட்டியுள்ளார்கள் உயர் சாதிக்காரர்கள். அவன் மட்டுமல்ல, அவன் எழுதிய தாளும் தீண்டத்தகாதது என நோட்டு புத்தகங்களை திருத்த மறுக்கிறார் ஆசிரியர். முடிவெட்டி முடித்த பின் அவன் தீண்டத்தகாதவன் என்று தெரிந்து கொண்ட ஒரு சவர தொழிலாளி கத்தியை எங்கே கழுவுவேன் என்று கத்துகிறான். அன்று முதல் தன் சகோதரனிடம் முடிவெட்டி கொண்டு பள்ளிக்கு செல்கிறான். வடமொழியை பாடமாய் எடுத்து படிக்க விரும்பிய போது இந்து தர்மம், கல்வி சட்டம் இரண்டுமே இடம் தரவில்லை அவனுக்கு. 16 வயதில் திருமணம் நடக்கிறது.